வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டாடா ஏஸ் தான் சும்மா தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று தான் டிங்கர் ஒர்க்லாம் பண்ணி வந்திருக்கு. வந்தோடனே அங்கே சின்ன சின்ன மறுபடியும் ரஸ்ட்டு பபுள்ஸில் அதில் மொத்தமாக சுரண்டிட்டு மறுபடியும் அதில் பேஸ்ட்டு பார்த்துட்டு பேஸ்ட் ஃபுல்லாக சேண்ட் பண்ணுறோம். பேஸ்ட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு ப்ரேமர் அடிச்சுட்டு வண்டி மொத்தமாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக வந்திருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தரமான வீடியோலாம் வந்துனே இருக்கும். எல்லா வீடியோ பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். இதே மாதிரி உங்கள் வண்டி தரமாக பெயிண்ட் அடிக்கணுமா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் அடிக்கணும், எப்போ எடுத்து வரீங்கன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக சூப்பராக தெளிவாக பண்ணி கொடுத்துலாம். எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு, ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுக்கும் பெயிண்ட்லாம் சும்மா தரமாக இருக்கும் பெயிண்ட்டு. இப்போ வண்டி மொத்தமாக சேண்ட் பண்ணி ப்ரைமர் அடித்து பட்டிலாம் பார்த்து ஃபுல்லாக சேண்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வண்டி கையில் இருந்தது. ஸோ அடுத்தடுத்து ஒரு 4 வீடியோ போடுறேன். எல்லா வண்டியும் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய ஒர்க் இருந்தது. அதனால் வண்டி மொத்தமாக சேண்ட் பண்ணப்பறம் வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 1 hour 1/2 hour காய வச்சுட்டு செகண்ட் கோட் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கோட் அடிச்சிருக்கிறோம். நான் வீடியோட அவுட்புட் காட்டுறேன். வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா தெளிவாக வந்திருக்கும், சூப்பராக வந்திருக்கும். ஷைனிங் வந்து அந்தளவுக்கு கெத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன வீடியோ தான், ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான் இது. ஏன்னா வண்டி வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்ததுனால. அவுட்புட் பாருங்கள் எப்படி இருப்பாங்க, எந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது, எந்தளவு ஷைனிங்காக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கோட் பெயிண்டிங் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் வீடியோட அவுட்புட்டு. ரிமூவ் பண்ண பார்ட்ஸில் அசம்பிள் பண்ணிட்டோம். பாருங்கள் ஷைனிங் பாருங்கள். கேபின் டோர் பாருங்கள், ஃபுல்லாக பேஸ்ட்டு வருது. கேபின் டோர்லாம் எந்த அளவுக்கு தரமாக இருப்பாருங்க. ஷைனிங் எந்த அளவுக்கு பக்காவாக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சைட் மிரர்லாம் நாங்கள் அடிக்கிறது தான். சைட் மிரர் அந்த கம்பி மட்டும் பிளாக் அடிப்போம். சைட் மிரர்லாம் பாடி கலரு சூப்பராக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு. தொட்டிலாம் பாருங்கள், தொட்டிலாம் ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க் நிறைய இருந்தது. அது மொத்தமாக சேண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டு 1-2 கோட் எல்லாமே. கீழே சேசஸ்லாம் ஆமட்டோன், இந்த ரஷ்ட்டு யாராவது சொல்லுவாங்க ஆமட்டோன், அந்த பெயிண்ட் அடிச்சுட்டோம் கீழே. கொரியர் கார் வண்டி இப்போ ரெகுலராக மட்டும் எடுத்து வர்றாரு எல்லா வண்டியும் அவர். ஸோ அவர் வண்டிக்கு ஏற்ற மாதிரியே ஆமட்டோன் தான். வீலுக்கு வந்து இந்த மெட்டாலிக் கிரே கலரு பக்காவாக இருக்கும். பாருங்கள் அவுட்புட் எப்படி இருப்பாருங்க, ஷைனிங் எப்படி இருப்பாருங்க. பிஃபோர் வந்து ஃபுல்லாக ரஷ்ட்டு பேஸ்ட்டு ஒரு நிறைய இருந்தது வண்டியில். அது மொத்தமாக சேண்ட் பண்ணி சுரண்டி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு 1-2 கோட் பெயிண்ட் தரமாக அடிச்சுக்கிறோம். பாருங்கள் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டவர் அப்படியே அந்த வண்டியில் திருறாரு பாருங்கள். ரவியான திருறாரு அப்படியே வண்டியில். எந்தளவுக்கு தரமாக இருக்கு பாருங்கள் பெயிண்ட். பாருங்கள் அப்புறம் ஷைனிங் எப்படி இருக்குது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே. எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குது, எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, எந்தளவுக்கு தெளிவாக இருப்பாருங்க வண்டி. பெயிண்ட்டு ஒழுகுறது, பெயிண்ட்டு மொத்தையாக உட்கார்றது, பெயிண்ட் உரிகிற அந்த சீனே இருக்காது. ஏன்னா மொத்தமாக 1-2 கோட் பெயிண்ட்டு, பிராண்டட் பெயிண்ட்டு, நல்லா சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தரமாக அடிச்சிருப்போம். உள்ள இன்டீரியரில் காட்டுறேன் பாருங்கள். வண்டி வந்து ரொம்ப பழைய மாடல் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். டோர் பேட்டில் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அந்த இடம் மட்டும் நான் பிளாக் கலர் அடிச்சிட்டேன், ஏன்னா அசிங்கமாக இருந்தது பார்க்குறதுக்கு. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே, சும்மா தரமாக இருக்கும், நச்சுன்னு இருப்பாருங்க டேஷ்போர்ட்லாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் வண்டி இது. 2005-2006 நினைக்கிறேன். ரொம்ப பழைய வண்டி. ஃபுல்லாக ரஷ்ட்டு நிறைய டிங்கர் ஒர்க்கு. எந்த அளவுக்கு தரமாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு. ஒரு 20 வருஷம் வண்டி மாதிரியே தெரியல பாருங்க, அந்தளவுக்கு தரமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் குவாலிட்டி, அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக தரமாக தெளிவாக பெயிண்ட் அடிக்க கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறோம். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தரமாக பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.